மோனா மோனா மேடம் அடிக்காதீங்க மேடம், பாவம் மேடம். அவ ஏற்கனவே அவமானத்துல துடிச்சிட்டு இருக்கா, அவளை போய் அடிக்க போறீங்க? ஸ்டேஷன்ல சாக போனா பின்ன கொஞ்சுவாங்களா? மேடம், நாங்க பேசிக்கிறோம் மேடம். நீ எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்காக அசிங்கப்படுற? அவனுங்க தான் பொண்ணுங்க மானத்தோட விளையாடிட்டு இருக்கானுங்க. உன்னை மாட்டி விட்ட பெரிய மனுஷங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டே வெக்கமான இல்லாம வெளியில தெரியறானுங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, அந்த மேடம் கிட்ட நீ சாக விட சொல்லுங்க. நடக்க ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? மேடம், பாவம் படிக்கிற பொண்ணு. இந்த மாதிரி கேஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவ வெளியில வர முடியும்? அறியாத பொண்ணு, அவ வாழ்க்கையை பாழாக்க விடலாமா? சொல்லுங்க மேடம். என்ன பண்றது? நான் என்ன இதெல்லாம் மனசாரமா பண்றேன்? வேற வழி இல்லாம தான் பண்றேன். மேடம், நான் ஒன்னு சொல்லவா? என்னடி? மேகலாங்கிற பேர்ல தானே கேஸ் இருக்கு. எங்க பொண்ணு ஒருத்தைய வர சொல்றேன், அவதான் மேகலான்னு கோர்ட்ல ஒப்படைச்சிருங்க. அப்படி பண்ண முடியுமா? முடியும். எங்கள யாராவது ஒருத்தி அரெஸ்ட் ஆகி உடம்புக்கு முடியலன்னா எஸ்ஐ மேடம் காலில் விழுந்து ஆளை மாத்திடுவோம். கோர்ட்டுலயே பேரை மட்டும்தான் பாப்பாங்க. எங்க யாருக்கும் ஒரிஜினல் பேர் கிடையாதுன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். மேடம், நான் நல்லா படிப்பேன் மேடம். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாங்கியிருக்கேன். ஜேஆர்எஃப் எழுத போறேன் மேடம். எம்ஃபில் பண்ண போறேன். ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்ற லட்சியத்தோட படிச்சிட்டு இருக்கேன் மேடம். என் வாழ்க்கையை பாழடிச்சிட்டாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். நல்லா படிக்கிற பொண்ணு, அவ வாழ்க்கையை கெடுக்கலாமா? பாவம் இல்லையா? மேடம், கோர்ட்ல என்ன விடுதலை பண்ணாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இங்க சாவறதுக்கு பதிலா வெளியில போய் சாக போறேன். மேடம், உங்க பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமை வந்தா உங்க மனசு துடிக்காதா மேடம்? இவங்களை பெத்தவங்க என்ன நேரம் எவ்வளவு பதறிட்டு இருப்பாங்க. மேடம், உங்க பொண்ணா நினைச்சு என்ன காப்பாத்துங்க மேடம். என்ன விட்டுருங்க. உங்க காலில் விழுந்து கேக்குறேன் மேடம். என்ன இன்னும் உங்களுக்கு இறக்க வரல? எந்திரிமா. எனக்கும் மனசாட்சி உறுத்துது. அவங்க சொன்ன மாதிரியே வேற யாரையாவது உன் பேர்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். நீ போ. நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேகலா, இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் மேடம். அப்படியே ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்க வேண்டியதுதானே? எல்லாரும் கூடி நின்று மீட்டிங்கா போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சென்டிமெண்டா? நீ பாட்டுக்கு இவ்வளவு அனுப்பிடுவ, நான் போய் கழிவறத கிட்ட கூடி குறுகி நிக்கணுமா? சார் ப்ளீஸ் சார், அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். ஏய், வாயை திறந்தா உன்னை தொலைச்சிடுவேன். போ அப்படி. சார் ப்ளீஸ் சார். என்ன நீ வேலையில இருக்கணுமா வேணாமா? சின்ன பொண்ணு படிக்கிறா, பாவமா இருக்கு சார். பாவ புண்ணியம் பாக்குறதுக்கு இந்த வேலைக்கு எதுக்கு வந்த நீ? நானும் ஒரு தாய் தான் சார். என் பொண்ணு மாதிரி இருக்கா, விட்டுருவோம் சார். தாய் நோயின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? சார், இது ரொம்ப பெரிய பாவம் சார். கம்பல்சரி லீவ்ல உன்னை அனுப்பிட்டு இங்க வேற ஆளை கொண்டு வரட்டா? சார் ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. அந்த அக்கறை உங்க அம்மாவுக்கு இருக்கணும். சொன்ன வேலை என்ன செஞ்சிருந்தா நீ வெளியே போயிருப்பல்ல. உங்க அம்மா மனசு வச்சா நீ பத்திரமா எந்த பழி பாவமும் இல்லாம வீடு போய் சேருவ. சரி, போங்க போங்க, போய் வேலை பாருங்க.